வணக்கம், நான் தான் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கு? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி 2 சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம். அந்த ரெசிபின்னா உளுந்த கஞ்சி, அதுக்கப்புறம் இந்த பூண்டு மிளகாய் வச்சு ஒரு துவையல் பண்ண போகிறோம். இன்றைக்கி பெரும்பாலும் நிறைய பேர் நல்ல ஒரு ஹெல்த்தியான ரெசிபி சாப்பிட்றதில்ல. இன்றைக்கி ஒரு ஃபாஸ்ட்டான ஒரு உலகத்தில் பார்த்தீங்கன்னா கடைக்கதை வாங்கி சாப்பிட்டு போயிடும். ஆனால் இந்த உளுந்த கஞ்சிலாம் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இந்த உளுந்த கஞ்சி 2 விதமாக பண்ணுவாங்க. ஒன்று உளுத்தம்பருப்பு ஊற வச்சு நல்லா அரைச்சி நைஸாக கஞ்சி மாதிரி காசுவாங்க. நம்ம எப்படி பண்ண போகிறோம்னா கருப்பு உளுத்தம்பருப்பு யூஸ் பண்ண போகிறோம். கருப்பு உளுத்தம்பருப்பு கூட கொஞ்சம் பச்சரிசி போட்டு நல்லா வறுத்து கொஞ்சம் குறைன்னு அரைச்சி அதுக்கப்புறம் இது கூட முந்திரி, திராட்சை இதெல்லாமே போட்டு பண்ணுறோம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது வீட்டில் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ரென்த்து கொடுக்கும். நல்லா வெயிட் போடாதவங்க கூட இது சாப்பிட்டா கண்டிப்பாக நல்லா வெயிட் போடுறதுக்கு கெயின் ஆகிறதுக்கு நல்லா பெஸ்ட்டு. பெரும்பாலும் உளுத்தம்பருப்பு பார்த்தீங்கன்னா பெண்கள் குழந்தை பிறந்த பேருக்கு நல்லா நம்மளோட எலும்பெல்லாம் ஸ்ட்ரென்த்து கொடுக்குறதுக்காக சாப்பிடுவாங்க. பச்சரிசி பார்த்தீங்கன்னா இந்த உளுத்தம்பருப்பு நல்லா குளிர்ச்சி, பச்சரிசி கொஞ்சம் சூடு தன்மை. ஸோ ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். நெய், முந்திரி பருப்பு நம்ம ஸ்கின் க்ளோ பண்ணோம். அதே மாதிரி நம்ம முடி நல்லா வளரும். அந்த மாதிரி காஞ்ச திராட்சை, தேங்காய் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கோம். தேங்காய் இருக்கிறதுல தி பெஸ்ட் நம்ம யூஸ் பண்ணுற பொருட்களில். ஏன்னா அதில் 1-2 மருத்துவ குணமே சொல்ல முடியாது, எல்லா மருத்துவ குணமும் இருக்குது தேங்காயில். ஸோ அந்த மாதிரி எல்லாமே கரெக்டாக இந்த ப்ரிப்பரேஷனை யூஸ் பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நம்ம வீட்டில் வாரத்தில் ஒரு 3 நாளாவது சாப்பிடணும், கண்டிப்பாக நல்லது. அதுக்கப்புறம் இந்த பூண்டு மிளகாய் வச்சு ஒரு துவையல் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிள் தான். வரமிளகா, பூண்டு, கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, சின்ன துண்டு புளி, அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு பண்ணியிருக்கோம். இந்த ரெசிபி நீங்கள் பண்ணிங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 3 நாள் வச்சு சாப்பிட்லாம், கெட்டு போகாது, கைப்படாமல் இருக்கணும். இன்னொன்று சொல்கிறேன், இது சாதத்துக்கும் சாப்பிட்லாம், தோசை, இட்லி, சப்பாத்தி எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம். ஈவன் வீட்டில் பிரெட் இருந்துன்னா அதில் அப்ளை பண்ணி, அதாவது டோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த துவையில் மேலே அப்ளை பண்ணி நீங்கள் அப்படியே கடிச்சு சாப்பிட்லாம். கொஞ்சம் காரசாரமாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 2 ரெசிபியும் நம்மக்கிட்ட இருக்க இந்த அகோரோ மிக்ஸி யூஸ் பண்ணி தான் நான் பண்ணியிருக்கேன். இந்த அகோரோ மிக்ஸியை பற்றி நிறைய விஷயம் பார்க்கலாம் வீடியோவில். அதுக்கு முன்னாடி இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணுற அகோரோ மிக்ஸியை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த அகோரோ மிக்ஸி பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரு 8லேருந்து 10 பேர் இருக்காங்கன்னா அப்போ அந்த டைமில் இந்த மிக்ஸி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் கேட்டேன்னா இந்த மிக்ஸி கமர்ஷியலாக யூஸ் பண்ணுறதுக்கு தி பெஸ்ட்டு. இப்போ ஒரு சின்னதாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, அதாவது ஒரு டெய்லி 30 பேருக்கு 40 பேருக்கு லஞ்சோ இல்லை டின்னரோ ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மிக்ஸி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் கேட்டிங்கன்னா இந்த மிக்ஸியோட வாட்ஸ் பார்த்தீங்கன்னா 1400 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஹெவி டியூட்டி. அது மட்டும் இல்லை 100% பியூர் காப்பர் மோட்டர் கொடுத்துருக்காங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஜார், அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 3 ஸ்பீட் வித் இன்ச்சர், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேடு, அதுக்கப்புறம் நல்லா தண்ணியும் ஊற்றியாக இருக்கலாம், ட்ரையாகவும் இருக்கலாம். அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த மிக்ஸியோட கலர் எந்த கலரில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் கிரே 2 கலர் இருக்குது மார்க்கெட்டில். நீங்கள் கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக கமர்ஷியலுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சின்னதாக பிஸ்னஸ் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு மிக்ஸி கிரைண்டர் தான் இந்த அகோரோ. இப்போது உளுந்த இனிப்பு கஞ்சிக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்த்தலாமா? உளுத்தம்பருப்பு 125 கிராம், பச்சை அரிசி 25 கிராம், நாட்டு சர்க்கரை 150லேருந்து 175 கிராம், தேங்காய் 2 பத்தை, முந்திரி பருப்பு 20லேருந்து 25 நம்பர், காய்ந்த திராட்சை 10லேருந்து 15 நம்பர், ஏலக்காய் தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு சிறிதளவு. இதுதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். நான் ஆரம்பத்திலே நான் ஸ்டார்டிங்காக இந்த ரெசிபி பற்றி நிறைய சொல்லியிருப்பேன். அதாவது உளுத்தம்பருப்பு, பச்சரிசி எதுக்காக யூஸ் பண்ணுறேன்னு. அதே மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தோல் எடுத்த உளுத்தம்பருப்பை நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் தோல் எடுக்காத உளுத்தம்பருப்பு நம்ம டெய்லி எடுத்தால் ரொம்ப நல்லது. ஏன்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா பாலிஷ் பண்ணி தான் எல்லாமே வருது. இது பாலிஷ் பண்ணாமல் நம்ம டேரெக்டாக விவசாயிகிட்டேருந்து வாங்கி யூஸ் பண்ணால் அது தி பெஸ்ட்டு. நம்மக்கிட்ட இருக்க இந்த உளுத்தம்பருப்பு பார்த்தீங்கன்னா ஸ்லோ ஃப்ளேம் வச்சு நீங்கள் நல்லா வறுத்துருங்க. வறுக்கிற பக்குவம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹை ஃப்ளேம் வச்சு வறுக்கக்கூடாது. கலர் கோல்டன் ப்ரௌன் கலர் மாறணும். கையில் எடுத்து நீங்கள் வாயில் போட்டிங்கன்னா நறுக்கு இருக்கணும். அந்தளவுக்கு இந்த மாதிரி பக்குவத்தில் வறுத்து எடுத்துருங்க. அதே மாதிரி தான் பச்சரிசி. வீட்டில் பச்சரிசி என்ன பண்ணுவீங்க, இந்த பொரி அரிசி வறுப்பாங்க பார்த்தீங்களா, வீட்டில் யாராவது ஸ்நாக்ஸ் பண்ணால் இந்த பொட்டுக்கடலை, வேர்க்கடலை, இந்த அரிசி இதெல்லாம் வறுத்து ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம் பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி பக்குவத்தில் ஸ்லோ ஃப்ளேமில் வறுத்துருங்க. நீங்கள் அரிசி எடுத்து வாயில் போட்டிங்கன்னா பொரி அரிசி மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி பக்குவத்தில் கரெக்டாக வறுத்து ஏற்கனவே வறுத்து ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த உளுத்தம்பருப்போடு வச்சுருங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா இதை அரைக்க போகிறோம். சூடு ஆறுன பேருக்கு அரைக்கணும். அதே டைமில் இதை அரைக்கிற பக்குவம் எப்படி கேட்டிங்கன்னா ரொம்ப நைஸாக அரைச்சினா கண்டிப்பாக நல்லா இருக்காது. அதனால் ஒரு 80 to 90% அளவுக்கு நீங்கள் கரெக்டாக அரைச்சிருக்கணும். கொஞ்சம் குறை இருந்தால் தான் இந்த ப்ரிப்பரேஷன் எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனா சத்து மாவு கஞ்சி சாப்பிட்ற மாதிரி ஃபீல் வந்துடும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், இதை கொஞ்சம் குறைன்னு அரைக்கிறோம். அதே டைமில் நீங்கள் குக் பண்ணி முடித்த பிறகு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த உளுத்தம்பருப்பு அந்த அரிசியும் பல்ல போடும்போது அப்படி கடித்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் இந்த மாதிரி பக்குவத்தில் அரைக்கணும்னு சொல்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி அகோரோ மிக்ஸர் கிரைண்டரை வச்சு யூஸ் பண்ணும்போது ஈஸியாக பிளெண்ட் பண்ண முடியும்.
அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க உளுத்தம்பருப்பும் அரிசி வந்து நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு சின்ன பவுலில் போடுறோம். எதுக்காக இது மாதிரி போடுறோன்னு கேட்டிங்கன்னா தண்ணி ஊற்றி கரைக்கிறேன். எந்த பவுலில் நீங்கள் எடுத்துருக்கீங்களோ அதில் 4 பவுல் அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றி கரைச்சிருங்க. இது எதுக்காக கரைச்சி போடுறோன்னு கேட்டிங்கன்னா சுடுத்தில் நீங்கள் டேரெக்டாக போட்டிங்கன்னா அரிசி வந்து அங்கங்கே கெட்டிக்கிட்டே வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால இந்த மாதிரி நல்லா கரைச்சிரும். கரைச்சி முடித்த பிறகு உடனே நீங்கள் கடாயில் போட்டு குக் பண்ணணும். நீங்கள் நேரம் ஆகிடுச்சு, அதாவது கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் கழித்து நீங்கள் குக் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா தண்ணி என்ன ஆகுனா அந்த அரிசி ஊற கெட்டித்தன்மை வந்துடும். அதனால் ஒரு 4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு மண்சட்டியில் தேவையான தண்ணி ஊற்றுறோம். தண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக வீட்டில் சமைக்கிறதுக்கு வந்து ஒரு கப்புக்கு 4 கப்பு இல்லை 4.5 கப்பு அளவுக்கு தண்ணி வைப்பீங்களே அந்த மாதிரி அளவுக்கு நீங்கள் தண்ணி வச்சுருங்க. அந்த தண்ணி கொஞ்சம் கொதிச்சு வர டைமில் நம்ம என்ன பண்ணுறோன்னா கரைச்சி வச்சுருக்க இந்த கருப்பு உளுத்தம் பருப்பு அரிசியும் இதில் போட ஆரம்பிக்கிறோம். அதாவது அரைச்சி வச்சுருக்க அந்த பவுடர் இதில் போட்டு அதிகபட்சம் வந்து ஒரு 8 to 10 மினிட்ஸ்லேயே ரெடி ஆகிடும். போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அப்படியே அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். ஒரு 95% அளவுக்கு நல்லா வெந்து வர டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு கெட்டித்தன்மை கொடுக்கும். அந்த மாதிரி கெட்டித்தன்மை வர டைமில் நம்ம அடுத்தது இந்த நாட்டு சர்க்கரையை போட்டுடலாம். இதை அப்படியேவும் சாப்பிட்லாம். அப்படியே சாப்பிடும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உப்பு போட்டு வெல்லம் போடாமல் சாப்பிட்லாம். அப்படி இல்லை நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்க எல்லோரும் சாப்பிட்ணும் ஏன் கேட்டிங்கன்னா வெறும் கஞ்சி கொடுத்தோன்னா வீட்டில் இருக்க பசங்க சாப்பிட மாட்டாங்க. எங்கள் வீட்டில் நான் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் கொஞ்சம் அந்த நாட்டு சர்க்கரையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். இந்த நாட்டு சர்க்கரை போட்ட பிறகு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா கலர் வந்து நல்லா டார்க் ப்ரௌனாக மாறும். அதுக்கு பிறகு வாசனைக்காக ஏலக்காய் தூள் போட்டிருக்கோம். கொஞ்சோண்டு உப்பு. அந்த உப்பு இதுக்காக அந்த இனிப்பு தன்மை எடுத்து கொடுக்க அந்த உப்பு யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் தேங்காய் வந்து 2 10 திருவி போட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேங்காய் வேணுமோ நீங்கள் போட்டுக்கலாம். தேங்காவை நல்லா திருவினோடனே கடைசி ஸ்டேஜில் போடுங்க. அப்போ தான் மென்று சாப்பிட்றது நல்லாயிருக்கும். இன்னொன்று நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு இந்த முந்திரி காஞ்சி திராட்சை வறுத்து நீங்கள் இந்த மாதிரி கஞ்சியில் போட்டு கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். இது பார்க்குறதுக்கு பாயாசம் மாதிரி தான் இருக்கும். ஆனால் வெரி குட் ப்ரிப்பரேஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு சின்ன சேஞ்சஸ் நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வெறும் கஞ்சா கொடுத்தீங்கன்னா ஐயோ அம்மா எனக்கு வேண்டாம் எனக்கு பிடிக்கவே இல்லை என்னம்மா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த டைமில் இந்த மாதிரி கொஞ்சம் இனிப்பாக நீங்கள் பண்ணி கொடுத்து பாருங்கள். ரியலி வெரி குட் ரெசிபி, அல்டிமேட்டான ரெசிபி. எங்கள் வீட்டில் நான் ஃபாலோ பண்ணுறோம். அதனால தான் இன்றைக்கி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அடுத்த ரெசிபி பார்த்தீங்கன்னா இந்த பூண்டு வரமிளகாய் துவையல். பூண்டு 100 கிராம், காய்ந்த மிளகாய் 5 to 6 நம்பர், உளுத்தம்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, புளி ஒரு சின்ன துண்டு அதாவது நெல்லிக்காய் சைஸுக்கு, உப்பு தேவையான அளவு, நெல்லெண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு. பூண்டு வரமிளகாய் துவையலுக்கு பார்த்தீங்கன்னா நெல்லெண்ணெய் தான் ரொம்ப முக்கியம். அது நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். கடலெண்ணெய் யூஸ் பண்ணலாம் ஒன்றும் தவறில்லை. ஆனால் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி நல்லெண்ணெய். சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா மண்சட்டில் கொஞ்சமாக நல்லா ஊற்றிருக்கோம். அந்த நல்லெண்ணெய் சூடான பிறகு உரிச்சு வச்சுருக்க அந்த பூண்டு போடுறோம். இந்த பூண்டு பர்டிகுலராக மலை பூண்டு யூஸ் பண்ணுங்கள். ஏங்க மலை பூண்டு வந்து காரத்தன்மை அதிகம். இதே வந்து சைனா பூண்டெல்லாம் வருது கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஆனால் அது வந்து இந்த மாதிரி ரெசிபிக்கு வந்து எடுத்து கொடுக்காது. இன்னொன்று மலை பூண்டு பார்த்திங்கன்னா தாய்ப்பால் கொடுக்கறதுக்கு முக்கியமாக வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்க எல்லாருக்குமே தெரியும். பட் இருந்தாலும் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அதனால் மலை பூண்டை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் இந்த மாதிரி நல்லெண்ணெயில் போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வறுக்க ஆரம்பிக்கிறோம். வறுக்கும் போது அடுப்போட ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் வைங்க. ஏன்னா எந்த அளவுக்கு வந்து நீங்கள் லோ ஃப்ளேம் வச்சு வறுக்கிறீங்களோ கலரும் மாறாது. அதே டைமில் அந்த பூண்டு நல்லா வெந்து வரும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வெந்து வரும். அதுக்கு பிறகு இந்த பூண்டு எடுத்து கையில் நசுக்கி பார்த்தீங்கன்னா மசினும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு சின்ன பூ எடுத்திங்கன்னா எப்படி சாஃப்டாக இருக்கும் அந்த மாதிரி பக்குவத்தில் இந்த பூண்டு எடுத்திங்கன்னா இப்படி மசிஞ்சு வரணும். இதுக்கப்புறம் அந்த எண்ணெயை தனியாக எடுத்துருங்க. இந்த பூண்டு தனியாக எடுத்து ஒரு சின்ன தட்டில் வச்சுருங்க. இதுக்கு பிறகு அதே எண்ணெயில் அந்த எண்ணெய் கொஞ்சம் சூடாக இருக்கும். இந்த டைமில் 5 to 6 மிளகாய் போட்டிருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் காரம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த டைமில் ஒரு மிளகாய் எக்ஸ்ட்ரா போடலாம். ஆனால் 5 to 6 மிளகாய் கரெக்டாக இருக்கும் காரம். அதே டைமில் இந்த மிளகாய் வறுக்கும்போது பார்த்தீங்கன்னா அடுப்பு வந்து ஹை ஃப்ளேம் வச்சு வறுக்காதீங்க. அதே எண்ணெய் சூடுலேயே வந்து நீங்கள் வதக்கும் போது என்ன கொஞ்சம் நேரம் எடுக்கும். அதே டைமில் கொஞ்சம் அப்படியே அந்த ரெட் கலர் வந்து பிகம் கலர் மாறுற மாதிரி இருக்கும். அதாவது கொஞ்சம் பிளாக் கலர் மாறுற மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம பண்ணுறோம் இதை எடுத்து அந்த தட்டில் வச்சுருங்க. இதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு எதுக்காக யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த உளுத்தம்பருப்பு சப்போர்ட். அதாவது வெறும் பூண்டு காய்ச்ச மிளகாய் புளி வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அது ஒரு மாதிரி டேஸ்ட் வந்து வர மாதிரி இருக்கும். அந்த டைமில் இந்த உளுத்தம்பருப்பு என்ன ஆகுதுன்னா வாசனை நல்லா எடுத்து கொடுக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு உளுத்தம்பருப்பு போட்டு ஸ்லோ ஃப்ளேம் வறுக்கிறோம். அந்த உளுத்தம்பருப்பு எப்போ போல தான் நீங்கள் வாயில் போட்டிங்கன்னா அப்படி கடக்க முடக்க இருக்கணும். அந்த மாதிரி பக்குவத்தில் ஸ்லோவாக வறுத்துட்டு கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை, ஒரு சின்ன துண்டு புளி, அதுக்கப்புறம் உப்பு, இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் எடுத்து ஒரு தட்டில் வச்சுட்டு சூடு ஆறின பிறகு அரைக்க ஆரம்பிக்கிறோம்.
அரைக்கிற பக்கம் என்ன கேட்டிங்கன்னா நல்லா நைஸாக அரைச்சிருங்க. உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த டைமில் கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம். என்னோட சஜஷன் என்ன கேட்டிங்கன்னா கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் இட்லி தோசை தொட்டு சாப்பிட்றது நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பக்குவத்தில் கரெக்டாக அரைச்சி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் எடுத்து தோசை, இட்லி, சாதம், கிள்ளி போட்ட சாம்பார் இந்த மாதிரி ரெசிபிலாம் அல்டிமேட்டாக இருக்கும். ஒரு வாட்டி நீங்கள் வீட்டில் செஞ்சிங்கன்னா அடிக்கடிக்கு செய்வீங்க. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ரெசிபி தான் இந்த பூண்டு வரமிளகாய் துவையல். எனக்கு இந்த 2 ரெசிபி உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருந்தீங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லை, அகோரோ மிக்ஸி யூஸ் பண்ணி தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நல்ல ஒரு ஹெவியான ஒரு மிக்ஸி. நிறைய பேர் வீட்டில் வந்து ஒரு மிக்ஸி நல்ல ஒரு ஹெவியாக இருந்தால் நல்லாயிருக்கும் சொல்லி ஃபீல் பண்ணிடலாம். அந்த டைமில் இந்த மாதிரி மிக்ஸி இருந்தால் நல்லது. இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு புது ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye, take care.